நேத்து அவசர அவசரமா யாருடைய ஒப்புதலுமே இல்லாம பாராளுமன்றத்தில் ஒரு சின்ன விவாதம் கூட இல்லாம ஒரு முக்கியமான சட்டத்தை நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. இனி அது நேரடியாக ஜனாதிபதி கையெழுத்துக்கு போயிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், சட்டமா மாறிடும். பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை சார்ந்த எம்பிக்களை யாரையுமே பொருட்படுத்தாம எதுக்காக ரொம்ப 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 முக்கியமான ஒரு சட்டத்தை இவ்வளவு வேகமா கொண்டு வந்தாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நடுத்தர வர்க்கத்தை நேரடியா பாதிக்கக்கூடிய முக்கியமான சட்டம் இது. நேற்றுக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாருமே பெரிய போராட்டத்தில் இருந்தாங்க, பேரணி நடத்தினாங்க. அதனால ராகுல் காந்தி முதல் கொண்டு கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டாங்க. பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, திமுகவை சார்ந்த எம்பிக்கள், காங்கிரஸை சார்ந்த எம்பிக்கள்னு பல பேர்த்த மொத்தமா கைது பண்ணி நேத்து கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டு அவசர அவசரமா நிர்மலா சீதாராமன் எதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க? இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் தொகையான மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுவாங்க.